வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. பெரிய வீடியோ இது நான் போடுற ஐடியாவே இல்ல. இந்த கேமை விளையாடணும்னு நினைச்சா இது கண்டிப்பா பெருசா தான் போகும் போல. வேற வழி இல்ல. அதனால தான் இது பெருசுல வந்துருச்சு. இந்த கேம் வேற ஒண்ணும் கிடையாது. ரெட் ஆர் ப்ளூ சேலஞ்ச் தான். வழக்கம் போல நான் ரெட், சூஸ் பண்ற நீங்களும் ரெட் டீமா தான் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ப்ளூ டீம். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் பாட்டு நம்ம 2 பிளேயர் கேம்ஸ் விளையாடுறோம்ல, அதுல தான் நிறைய பேர் விளையாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கிராணி கேமும் நிறைய பேர் விளையாட சொன்னீங்க. கிராணி அப்புறம் ட்ரால் கேம் இதெல்லாம் விளையாடுங்கன்னு சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க, இந்த கேம் எந்த அளவுக்கு நல்லா போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் விளையாடலாம். இப்போ நம்ம விளையாட போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பேட்டில். இது வந்து ஹார்டில் வச்சு விளையாட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க எந்த டீம்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 5-6 மிசைல்ஸை கொடுத்துருவாங்க. போட்டு இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம பதுக்கி வைக்கணும். எதிர் டீம்காரன் கரெக்டாக கூட்டு போய் நம்மளை காலி பண்ணிட்டானா நம்ம அவுட்டு. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அடிச்சிட்டோம்னா அவன் காலி. இப்போ நம்ம பதுக்கி வைக்கணும். இதை கொண்டு வந்து இதை நீங்கள் விளையாட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் சொன்னீங்க. நான் விளாண்டு பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் அதை சூஸ் பண்ணுறேன். எப்படி வச்சாச்சே, சரி. இதை தூக்கி இங்கே வைப்போம். இதை தூக்கி இப்படி வைக்கணும். இங்கே வைப்போம், இங்கே வைப்போம். ஏய் திரும்ப. பெருசு தான் எனக்கு பயமா இருக்கு. பெருசை தான் சீக்கிரம் காலி பண்ணி விட்டுருவாங்க. ஏய் திருப்புடா. ஓகே நண்பர்களே, பக்காவை பொருத்தியாச்சு. இப்போ அவன் பொறுத்து. ஓ, இப்போ நம்ம கரெக்டாக அவன் எங்கே இதெல்லாம் வச்சிருப்பான்னு கெஸ் பண்ணி அடிக்கணும். அண்ணன் குறி வச்சா ஏற விழும். குறி வச்சா ஏற விழணும். பார்க்குறீங்களா? இல்லை உண்மையிலே விழுந்துருச்சு. வழங்குச்சா? ஐயோ முதட்டி அடிச்சுட்டானே. சி ஷிட். சோதனடா. இப்படி வச்சிருக்காப்ல. இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. முடிச்சிட்டோம். ஓ பெருசு. மிசைல் காலி. இப்போ இங்க ஒன்று வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். போட்டாண்டா அடி குண்டா நெஞ்சிலேயே. போச்சு. வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. இங்க அடிப்போம். கூட்டா போக்கல. இட்ஸ் சோ எம்பாரசிங். போக்கல அடிச்சாலே விழுகுது. இங்கிட்டு போய்ப்போம், இங்கிட்டு போமா. இந்த பக்கமா காலி. போ இங்கே போடுவோம். என்னடா அது? ஐயோ விட்டண்டா. பாட்டு. நான் என்னை சூஸ் பண்ணுங்க. நான் அப்பவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன். 2 பக்கமும் அடி இல்ல. அப்போ 2 கூட்டிங்க நிக்குது. ஒண்ணு காலி. பக்கத்துல நீ பட்டிருக்கியா தங்கம்? என்ன தங்கம்? நீங்க தங்கம் ஃபீல் பண்ணணும், அவங்க தானே ஃபீல் பண்ணணும். காலி. இன்னும் ஒரே ஒரு கப்பல் தான் இருக்கு அவன்கிட்ட. அந்த ஒரு கப்பலை நான் அடிப்பேனா அவன் என்ன அடிப்பானா? நான் தான்டா அவனை அடிப்பேன். நம்ம தான் ஒன்று இப்போ தான் முடிஞ்சிருக்கான். அனவத்தில் ஆடாத அடிச்சு போவாங்க. ஐயோ எங்கடா இப்போ போடுவாங்க? நண்பா என்ன நண்பா? ஐயோ அதுக்கு என்ன சைஸ்? கிட்டத்தட்ட 3 இருக்கு. இந்த போட்டு சைஸ் தான். 4 இருக்க இடம். அது எங்க இருக்குன்னு தான் தெரியலையே. ஐயோ போட்டான்டா. மவனே நீ காலிடா. ஐயோ
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். நான் முடிக்க போகிறேன், மேட்சே முடிக்க போகிறேன். ரெட்டை சூஸ் பண்ணவங்க இருக்கீங்கல்ல, என் ஆதரவாளர்கள். நம்ம தான் இந்த கேமோட வின்னர்ஸ். யாரெல்லாம் ரெட்டை சூஸ் பண்ணி வின் பண்ணீங்க, யாரெல்லாம் ப்ளூவை சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.